பழத்தை வந்துங்க சாப்பிடும் போதும் சாப்பிடலாம், சாப்பிட்டு முடிச்சு உடனேயும் சாப்பிடலாம், பழம் சாப்பிட்டு உடனேயும் சாப்பிடலாம். ஆக மொத்தம் உணவு, பழம் சமைச்ச உணவு பிரிக்க வேண்டாம், எல்லாமே உணவு, எல்லாமே உணவு. மொத்தமா பழங்களும் உணவும் எல்லாம் மொத்தமா வச்சுக்கலாம். சாப்பிட ஆரம்பிக்கிறோம், ஒரு வாய் சாப்பாடு, ஒரு வாய் பழம், ஒரு வாய் சப்பாத்தி சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றோம், எல்லாத்தையும் சாப்பிட்றோம், முடிக்கிறோம். அவ்வளவுதான். இந்த சாப்பிட்றது அந்த அந்த ப்ராசஸ்ல பழமும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், மொத்தமா இருக்கலாம். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க, பழம் சாப்பாடு சாப்பிட்டு உடனே பழம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதுன்னு. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு நம்ம ஒழுங்கா மெல்ல மாட்டோம், இது எப்படியும் மெல்ல மாட்டோம். சாப்பாடு ஜீரணம் பண்றது கஷ்டம். ஸோ உள்ள போன சாப்பாடு அறவரையை மென்னமிச்சனால அது ஒழுங்கா ஜீரணமாகாம இருக்கும். அது மேல பழத்தை கொண்டே போட்டா ஒழுங்கா ஜீரணமாக சொன்னாங்க. ஆனா நம்ம சாப்பிட்ற டெக்னிக் கத்துக்கிட்டோம். இந்த முறையில சாப்பிட்டா சப்பாத்தி பழமும் ஒரே ஸ்பீட்ல உள்ள போகுது. ஸோ முன்னாள் பின்னாலும் இல்லை, சப்பாத்தியும் பழம் மாதிரி நல்லா ஜீரணம் பண்ணி போகுது, பழமும் உள்ள போகுது. அப்ப நம்ம டெக்னிக், சாப்பிட்ற டெக்னிக் கத்துக்கிட்டனால எதை எப்படி சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும். ஸோ ரெண்டு கலந்து சாப்பிடலாம். இப்போ நாம வந்து ஃப்ரூட்ஸ் தனியா பொதுவாக சாப்பிட்றதே இல்லை. இந்த சாப்பாட்டை கூட சேர்த்திக்காதீங்கன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டோம்னா வேற எப்பதான் சாப்பிடுவோம்? அட்லீஸ்ட் சாப்பிடும் போதாவது சேர்த்தணும்னு சொல்லிக்கிட்டா அப்படியே ஒரு 2 ஃப்ரூட்ஸ் உள்ள போயிட்டு இருக்கும். சரி, யாராவது பழங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு காடி எடுத்துட்டு 15 கிலோமீட்டர்லாம் போய் சாப்பிட்டதில்லை, தண்ணி அடிக்க போயிருப்பாங்க, மற்ற இதெல்லாம் போயிருப்பாங்க. நல்ல விஷயம் போனது, அதனால அதுக்குன்னு போக மாட்டோம். நான் சொன்னா சாப்பிடும் பொழுது பழம் சேர்த்திட்டோம்னா அது ஒரு அதோடய உள்ள போயிட்டே இருக்கும். அதுக்காக தனியாக ஒரு டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கூட உணவோட சேர்க்கிறது. ஆமா, ஃப்ரூட் ஜூஸ் வந்து மெதுவா சப்பி சப்பி சாப்பிட்டா உணவு, கடகடன்னு குடிச்சா தண்ணி. அது மெதுவா சப்பி சப்பி குடிக்கலாம், அது ஒரு ஃபுட்டா எடுத்துக்கலாம். பட் அது சாலிட் சாப்பிடும் போது சேர்த்திக்க வேண்டாம். ஆமா, உணவோட சேர்த்திக்க வேண்டாம். அப்படி சேர்த்திக்கிறதா இருந்தா மெதுவா சப்பி சப்பி மெதுவா குடிக்கணும். அதுமில்ல ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே பச்சையா கடிச்சு சாப்பிட்டா சக்தி அதிகம், மிக்சியில போட்டு அடிச்சா கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா மிக்சி வந்து அந்த ஆர்பிஎம், ரெவல்யூஷன் பர் மினிட் அதிகம். ஒரு பொருளை எவ்வளவு ஸ்பீடா உடைக்கிறோமோ அந்த பொருளுக்கு சக்தியில காணாம போயிடும். அதனால அம்மியில் அரைச்சுன்னு எல்லா சித்த வைத்தியம் இருக்கும். ஏன்னா அம்மியில் அரைக்கும் போதுன்னா ரெவல்யூஷன் பர் மினிட் ரொம்ப 1, 2 தான் வரும், அங்க 1000, 2000 போயிட்டே இருக்கும். அதனால அம்மியில் அரைச்சு சாப்பாட்டுலயே பாருங்க, குழம்பு செய்யும் போது பூண்டு வெங்காயம் எல்லாம் அப்படி தட்டி போட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும், எனர்ஜிட்டா இருக்கும். பூண்டு வெங்காயத்தை போட்டு மிக்சியில போட்டு அரைச்சு ஊத்தி இருந்தோம்னா அது எனர்ஜி கம்மியா இருக்கும் அந்த உணவுல.